ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாம ஆல்ரெடி நிறைய டாப் 10 வீடியோஸ் பார்த்திருக்கோம், டாப் 5 வீடியோஸ் பார்த்திருக்கோம், டாப் 10 ஹீரோ ஹீரோயின்ஸ் வீடியோஸ் பத்தி பார்த்திருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டாப் 5 வீடியோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, சைல்டு கம் ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, குழந்தை நட்சத்திரமா நடிச்சு அதுக்கப்புறம் அவங்க கூடவே ஹீரோயினா நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடிகைகள் யார் யார் டாப் 5 லிஸ்ட்ல நாம பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி குழந்தை நட்சத்திரமா திரையில வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஹீரோ கூடவே ஹீரோயினாவும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாரோட ஞாபகத்திலுமே ஃபர்ஸ்ட் வர்றது மீனா அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னா, அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த படத்துல வந்துட்டு மீனா குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் வளர்ந்து வீரா, முத்து இந்த மாதிரி படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க, எஜமான். ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேர் நடிச்ச எல்லா படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருந்தது அந்த காலகட்டத்துல. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த ஒரு விஷயம் தானே, இந்த ஒரு பேர் மட்டும் தானே நமக்கு தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் குழந்தையாவும் நடிச்சு ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். பட் அப்படி கிடையாது. இதே மாதிரி நிறைய இப்ப டாப்ல இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் வந்து அப்ப குழந்தை நட்சத்திரமா நடிச்சு இன்னைக்கு அதே ஹீரோக்கள் கூட ஹீரோயினாவே நடிச்சிருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல நாம ஃபர்ஸ்டா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கிருத்தி ஷெட்டி. இப்போ கிருத்தி ஷெட்டி பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. சூர்யா கூட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கார்த்திக் கூட நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கிருத்தி ஷெட்டினா யாரு அப்படின்னு கண்டிப்பா யோசிப்பீங்க. கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் த புல்லட் அப்படின்னு ஒரு சாங் வந்ததுல அந்த சாங்ல இருப்பாங்களா, அவங்க தான் வந்து கிருத்தி ஷெட்டி. அவங்க ஆக்சுவலி வந்து தெலுங்குல வந்து உப்பண்ணா அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். அந்த ஃபர்ஸ்ட் படமே 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணுச்சு. அவ்வளோ அளவுக்கு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்துச்சு. இருந்தாலும் அந்த படங்கள் பெரிய அளவுல ஓடல. ஆனா கிருத்தி ஷெட்டி வந்து இப்போ தமிழ்ல கார்த்தி அண்ட் சூர்யா அண்ணா தம்பி கூட சேர்த்து ஜோடி போட்டு நடிக்கிறாங்க. ஸோ கார்த்தி கூட வந்து வா வாத்தியார் அப்படிங்கிற ஒரு படத்துல தான் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினா. ஆனா கிருத்தி ஷெட்டி வந்து குழந்தையாவே கார்த்தி கூட ஒரு படத்துல நடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சொல்றது வந்து இதுக்கு முன்னாடி 80ஸ்ல நடந்திருக்கு. பட் இப்போவுமே அப்படி நடந்திருக்கு. ஆனா அது யாரும் நம்ம கவனிச்சது இல்லை. ஸோ நான் மகான் அல்ல படத்துல வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ அந்த பொண்ணு கார்த்தியை திரும்பி பார்த்து பாய் சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, கிருத்தி ஷெட்டி தான். ஸோ இப்போ அவங்க வளர்ந்து கார்த்திக் கூடவே ஹீரோயினா நடிக்க போறாங்க. வா வாத்தியார் அப்படிங்கிற படத்துல தான் நடிக்க போறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தை நட்சத்திரமா வந்து இப்போ ஹீரோயினா நடிக்க போறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது கிருத்தி ஷெட்டி அண்ட் கார்த்திக். ஸோ அடுத்ததா 4வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இவங்களை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. பட் இவங்க குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அவங்க ஹஸ்பண்ட் கூடவே நடிச்சிருக்காங்களா அப்படின்றது இது நிறைய பேருக்கு தெரியாது. எஸ், ஸோ நஸ்ரியா அண்ட் ஃபகத் ஃபாசில் இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மலையாளத்துல ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஸ்டார் கேட்டகரியில இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஃபகத் ஃபாசில் வந்து ரொம்ப வருஷமாவே படம் நடிச்சிட்டு இருக்காரு. அதாவது 90ஸ்க்கு முன்னாடில இருந்தே அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்ப இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாரா இருக்காங்கல்ல மம்முட்டி, மோகன்லால், இவங்க கூட எல்லாமே அவர் அந்த காலகட்டத்துல சைட் ரோல் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா, மம்முட்டி வந்து ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதுல ஸ்னேகா ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல மம்முட்டிக்கு பொண்ணா வருவாங்க நஸ்ரியா. மம்முட்டிக்கு அகைன்ஸ்ட் ஒரு கேரக்டர் ரோல்ல வருவாரு ஃபகத் ஃபாசில். ஸோ அப்படி இருக்கிறப்போ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கே மேபி அப்ப தெரியாம இருந்திருக்கலாம், நாம ஃபியூச்சர்ல ஒன்னு சேர போறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே ஆக போறோம், அதாவது ஒரு ரியல் ஹீரோ ஹீரோயினா இல்லாம ரியல் பேரா ஆக போறோம் அப்படின்றது அப்போ நடிக்கும் போது மேபி அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ ஆனாலும் நஸ்ரியா வந்து குழந்தை நட்சத்திரமா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, அது நமக்கே தெரியும். திடீர்னு வந்து ஹீரோயினா நின்னாங்க. ஆனா ஃபகத் ஃபாசில் கூடவே அவங்க வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. அப்பவே ஃபகத் ஃபாசில் வந்து மம்முட்டிக்கு அகைன்ஸ்டான ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படத்துல நஸ்ரியா நடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததா டாப் 3ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீதேவி. நடிகை ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரத்துல தான் நடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். கமல் சார் எப்படி வந்து 3-4 வயசுல சினிமாக்குள்ள வந்தாரோ அதே மாதிரி அவங்களும் சின்ன வயசுல தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரீதேவி வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சது நிறைய பேருக்கு தெரியும். ஸ்ரீதேவி வந்து சிவாஜி கணேசன் சார் கூட நிறைய படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பாபு, வசந்த மாளிகை, பட்டாக்கத்தி இந்த மாதிரி படங்கள்ல சிவாஜி கணேசன் கூட ஒரு குழந்தை நட்சத்திரமா ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க. ஆனா பல வருஷங்களுக்கு அப்புறமா வளர்ந்து ஒரு படத்துல வந்து சிவாஜி கணேசனுக்கு ஸ்ரீதேவி ஜோடியாவே நடிச்சிருப்பாங்க. சோ அந்த படம் வந்த வருஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1985ல சந்தீப் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அதுல வந்து பிரபு வந்து சின்ன வயசு பையனா நடிச்சிருப்பாரு. பிரபுக்கு
வேற ஒருத்தவங்க ஜோடியா இருப்பாங்க. ஸோ சிவாஜி கணேசன் சாருக்கு வந்துட்டு ஸ்ரீதேவி தான் ஜோடியா வருவாங்க. ஸோ குழந்தை நட்சத்திரமா பல படங்கள் ஸ்ரீதேவி பண்ணியிருக்காங்க சிவாஜி சார் கூட. ஸோ அதே மாதிரி ஹீரோயினாவுமே ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி அண்ட் சிவாஜி கணேசன் சார் இருக்காங்க. ஸோ டாப் 2ல நம்ம வந்து இப்ப யாரை பார்க்க போறோம் அப்படின்னா சாரா அர்ஜுன். தெய்வ திருமகள் படத்துல வந்துட்டு விக்ரம்க்கு பொண்ணா ஒரு கியூட்டான ஒரு பேபியா வந்திருப்பாங்க சாரா. ஸோ அவங்கள வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்களோட ஒரிஜினல் பேர் கூட அப்ப நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. ஆனா அவங்கள எல்லாருமே நிலா பாப்பா நிலா பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 அவார்டு வாங்கிட்டாங்க அந்த ஒரு படத்துக்காக மட்டுமே. ஸோ தெய்வ திருமகள் படத்துல வந்துட்டு விக்ரம் சாருக்கு பொண்ணா நடிச்சவங்க. ஸோ அந்த வகையில பொன்னியின் செல்வன் படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய்க்கு பிளாஷ்பேக்ல வரக்கூடிய குட்டி ஹீரோயினா வந்து சாரா இருப்பாங்க. குட்டி ஹீரோவா விக்ரம் சார் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ மேபி அது பிளாஷ்பேக்காவே இருந்தா கூட விக்ரம் சாருக்கான ஒரு பேரா தான் வந்து அவங்க அதுல இருக்காங்க. அப்படி பாக்குறப்போ இவங்க 2 பேருமே கூட குழந்தை நட்சத்திரமா அப்பா மகளா நடிச்சு இப்போ ஒரு ஹீரோ ஹீரோயின் கேட்டகரியிலுமே இருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அதுக்கான அந்த பிளாஷ்பேக் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதை நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம். அது மட்டும் இல்லாம இப்போ சாரா வந்து தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ பாலிவுட்ல அவங்க ஹீரோயினா வந்துட்டு அறிமுகம் ஆக போறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு வயசு என்ன தெரியுமா? ரன்வீர் சிங் 40 வயசு ஆளுக்கு வந்து 20 வயசு பொண்ணு இப்ப ஹீரோயினா பண்ண போறாங்க. பட் அந்த படத்துல அவங்களுக்கு மேஜர் ரோல் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பாலிவுட்ல ஒரு ஹீரோயின் கேரக்டர் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் பெரிய ஆளு ரன்வீர் சிங், அவரோட வந்து இவங்க ஜோடி போட்டு நடிக்கிறதா சொல்ல போறாங்க. ஸோ ஒரு சூப்பரான அபார வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததா டாப் 1ல இருக்கிறது அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் மீனா அண்ட் சூப்பர் ஸ்டார் அந்த கேரக்டர் தான். இவங்க 2 பேரோட பேர் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல வந்து அவங்க ரஜினி சார் கூட ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்து, எஜமான் இந்த மாதிரி படங்கள்ல ஜோடி போட்டு நடிச்சாங்க. ஆனா இது நமக்கு தெரிஞ்சது மீனா அண்ட் சூப்பர் ஸ்டார் நமக்கு தெரிஞ்சது. ஆனா மீனா அண்ட் கமல் சாருமே இதே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா கமல் சார் வந்து பாலிவுட்ல யாத்கர் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அது வந்து 80கள்ல பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணும்போது அந்த படத்துல கமல் சார் கூட ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க மீனா. பாலிவுட்லயும் மீனா வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் பல பேருக்கு தெரியாது. அதனாலதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், மீனா குழந்தை நட்சத்திரமா நடிச்சு ஹீரோயினா நடிச்சாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சூப்பர் ஸ்டார் கூட மட்டும்தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க நாம சொல்லியிருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. அவங்க கமல் சார் கூடயும் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வை சண்முகி அப்படிங்கிற ஒரு படத்துல ஹீரோயினாவே பண்ணியிருப்பாங்க. பட் 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரே ஒரு படம் தான் வந்து ஜோடியா நடிச்சிருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ மீனா சூப்பர் ஸ்டார் கூட மட்டும்தான் குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ கமல் சார் கூடயும் நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் 2 சூப்பர் ஸ்டார் கூட மீனா குழந்தை நட்சத்திரமா நடிச்சு ஹீரோயினாவே நடிச்சிருக்காங்க. சோ அவங்க வேற யாரும் இல்ல, மலையாள ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மோகன்லால் அண்ட் மம்முட்டி. இவங்க 2 பேர் கூடயுமே மீனா வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. சோ ரீசெண்டா வந்துட்டு மோகன்லாலை வச்சியும் மீனாவை வச்சியும் நிறைய கான்ட்ரவர்சி போச்சு. அவங்க 2 பேர் மேலே நிறைய கிசுகிசுக்கள் வந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி அதே மோகன்லால் கூட மீனா வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மம்முட்டி சார் கூடயுமே வந்து குழந்தை நட்சத்திரமா மீனா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் 2 பேரோட ஹீரோயினாவே நடிச்சிட்டாங்க. நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க. சோ மீனாவை பொறுத்த வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா ஸ்டார் கூடயுமே குழந்தை நட்சத்திரமா நடிச்ச ஒரே நடிகை அப்படின்னா அது வந்து மீனாவை சொல்லலாம். அதனாலதான் நான் வந்து அவங்கள டாப் 1ல சொன்னேன். சோ இதுக்கப்புறம் யாரோ வந்து மீனா சூப்பர் ஸ்டார் கூட மட்டும்தான் நடிச்சிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. இத்தனை ஸ்டார்ஸ் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. இதனாலதான் அவங்க வந்து டாப் 1ல இருக்காங்க. சோ இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஹீரோயின் யாராவது குழந்தையா நடிச்சு அதுக்கப்புறம் ஹீரோயினா அவங்க கூடவே நடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை நீங்க எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 10 டாப் 5 வீடியோஸ் எல்லாம் நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.